மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி வீழக்கை தாயை குடல் வீழக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீரமலை துறைவனை. கிருஷ்ணனே மாயன். கிருஷ்ணனானவன் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு அந்த சங்கல்பம் தன்னுடைய சங்கல்பம் பொய்யானாலும் பரவாயில்ல, அடியார்களுடைய சங்கல்பம் மெய்யாக வேண்டும் அப்படின்னு அருளக்கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீராமனும் விபீஷ்ணனை ராஜாவாக்குறான், சுக்ரீவனை ராஜாவாக்குறான், முடி தவிர்க்கிறான். கைகேயி கொடுத்த வாக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு அப்பா சொன்னார் அப்படின்றதுக்காக காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போனவன் அங்கேயும் தர்மமே தர்மம் என்னவோ அதான் ராமன். யுத்தத்தில் கூட ராவணனை பார்த்து இன்னைக்கு போய் நாளை வா அப்படிங்கிறான். அவன் ராட்சச யுத்தம் பண்ணும்போது மனுஷ யுத்தம் பண்ணுறான். வானரங்களுடைய நட்பை கோருகிறான். தர்மமே வடிவானவன் ராமன். கிருஷ்ணன் தன்னுடைய சங்கல்பம் பொய்யானாலும் பரவாயில்ல, தர்மம் நிலை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அடியார்களுடைய சங்கல்பம் மெய்யாக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் கிருஷ்ணன். அர்ஜுனன் ஒரு சங்கல்பம் பண்ணுறான், ஜெயத்ரதனை கொல்லுவேன், அஸ்தமிக்கிற நேரத்துக்கு முன்னாடி கொல்லுவேன் அப்படின்னு. சாத்தியம் இல்லை. உடனே கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணவன் பகல ராத்திரி ஆக்குறான். அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்றான். பீஷ்மர் ஒரு சங்கல்பம் பண்ணுறார், கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு. கிருஷ்ணன் ஒரு சங்கல்பம் பண்ணுறான், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு. அந்த பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கும் யுத்தத்தில் அர்ஜுனனுடைய யுத்த முறையை பற்றி ஒரு திருப்தி அடையாமல் கிருஷ்ணன் சங்கு சக்கரத்தோட ரதத்தை விட்டு குதிச்சு பீஷ்மரை கொல்றதுக்கு போகும்போது பீஷ்மர் சொல்ல அவருடைய சங்கல்பம் நிஜமாகுது. அவருக்காக பீஷ்மருக்காக பண்ண நாடகம் இது. பீஷ்மருடைய சங்கல்பம் பொய்யாயிடுத்துனா பகவானுக்கு மிக வருத்தம். அதனால் பீஷ்மருடைய சங்கல்பம் மெய்யாக செய்யக்கூடியவன் ஒரு மாயன். அது கிருஷ்ணனால் தான் சாத்தியம். மாய கிருஷ்ணன். ஆண்டாள் முதல் பாட்டில் என்ன சொல்கிறா, நாராயணனே அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்தை. ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிறா, திருப்பார்கடல் பையத்துயின்ற பரமனடி பாடி அப்படின்னு. மூன்றாவது பாசுரத்தை திருவிக்கிரமனை பற்றி ஓங்கி உலகளந்த. நான்காவது பாசுரத்தில் சான்க முறைத்த சரமழை போல்னு ராமனை கொண்டாடுறான். அஞ்சாவது பாசுரமான இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இந்த மாயனை கிருஷ்ணனை பற்றி சொல்கிறா. எப்படி அவதாரம் எடுத்து வெண்ண திருடி இடச்சேர்கிட்ட அடிபட்டு, இந்த அவதாரம் என்ன அவதாரம் அப்படின்னாக்கா யசோதை கிட்ட கட்டுப்பட்டு தன்னையே கொடுக்கக்கூடிய அவதாரம் அது கிருஷ்ண அவதாரம். அவனையே தன்னை கொடுத்துட்றான் அவன் மற்றவளுக்கு. அந்த அவதாரத்தினுடைய பெருமையை பற்றி சொல்கிறார் ஆண்டாள். மாயன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இந்த கிருஷ்ணன் அவதாரம் எப்படின்னா, யதாவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசக, அது பிரம்மம். அது அந்த குட்டி பிரம்மம் என்ன பண்ணுறது அப்படின்னா, எந்த பிரம்மத்துக்கிட்டேருந்து மனசு வாக்கெல்லாம் வந்ததோ அந்த பிரம்மம் அது. அந்த பிரம்மமானது தான் கிருஷ்ணனாக வந்திருக்கு.
எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய ந வேதசக. எவனுக்கு அந்த பரபிரம்மமானது அளவிட்டு அறியப்படவில்லையோ அவனுக்கு அறியப்படாததாகிறது அப்படின்றது வேதம். எவனுக்கு அறியப்படாததாகின்றதோ அவன் அப்பரம வஸ்துவை அறியவில்லை. அறிந்தவர்களுக்கு அறியப்படாததாகவும் அறியாதவர்களுக்கு அறியப்பட்டதாகவும் ஆகிறது அப்படின்னு வேதம் சொல்றது. அப்பேற்பட்ட மாயன் மாயன் கிருஷ்ணன் அவன். மண்ணு வடமதுரை. எங்க பிறந்தான்? மதுரையில பிறந்தான். மதுரா நாம நகரி புண்ணியா பாப ஹரி சுபா அப்படின்னு. பாவமே போயிடும் அந்த மதுரா அப்படின்னு பேர் சொன்னா. விஷ்ணு அவதரித்த இடம் அது. அந்த மதுரை என்னும் நகரம் பாவத்தை போக்கக்கூடிய மதுரா. மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் அமனை துறைவனை. தூய பெருநீர் அவதரித்த இடத்துல விரஜை, அங்க ஸ்ரீவைகுண்டம், அங்க அங்க ஒரு ஆறு. இங்க அதுக்கு பதிலாக யமுனை. வசுதேவர் தூக்கின்னு போறார் கிருஷ்ணனை. அப்போ யமுனை வழிபடுறான். இந்த யமுனைக்கு கணவன் யாரு அப்படின்னாக்கா சமுத்திரராஜன். அவன் என்ன பண்றான்? ராமாவதாரத்துல ராமன் கேட்கும்போது வழிவிட மறுக்கிறான் அவன். ஆனா அவனுடைய மனைவியான யமுனை வழிவிடுகிறாள். அதனால்தான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. எப்பவுமே பாருங்க, பெண்களுக்கு பெரிய மனசு. வழிவிடுறா யமுனா. தூய பெருநீர் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு இவன். ஆயர் குலத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக தோன்றினான் அவன். மணிவிளக்கு. தாயை குடல் விளக்கம் செய்தவன். வயிற்றுல தழும்பு இருக்கும். இன்னைக்கும் வில்லிவாக்கம்ன்ற ஒரு கஷேத்திரத்துல சுவாமி தாமோதர பெருமாள் கோயில போய் சேவிங்க. வயிற்றுல தழும்ப சேவிக்கலாம் நீங்க. யசோதை பிராட்டியை விளங்க செய்தவன் அவன். யசோதையை பார்த்து எல்லாரும் சொன்ன, என்ன நோன்பு நோற்றாளோ இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு உலகத்தார் கொண்டாடும்படி பெத்த வயிறுக்கு பட்டம் கட்டினவன் அவன். அப்படிப்பட்ட தாமோதரன் கண்ணின் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் இல்லையா அவன். அவனா எப்படின்னா, நம்மை கட்டும் கட்டு நம்மால் அழுக்க வண்ணாதே போல அவன் அடியார் கட்டின கட்டை அவனால அவுக்க முடியாது. அவன் எப்படின்னாக்கா, இந்த பஞ்சபாண்டவர்கள்ல கடைசி சகதேவன் கட்டிடுறான் அவனை பக்தியால. ஆனா நம்மளுடைய கட்டின் சம்சார கட்டை நம்ம எப்படி அவுக்கலாம் அப்படின்னா, அவன் கட்டுப்பட்டான் இல்லையா, யசோதைக்கு கட்டுப்பட்டானே, அதை நினைக்கும் போது நம்மளுடைய கட்டு அவிழ்ந்துடும். இந்த சம்சாரம்ன்றத கட்டு. அப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படி சேவிக்கணும் பகவானே. தூயோமாயா, தூய்மை உண்டா இடைச்சியர்களுக்கு? அவன் எப்படி குளிப்பான் அப்படின்னாக்கா, தலை இருக்க உடம்பு, உடம்பு இருக்க தலை, இப்படிதானே குளிப்பான். பகவத் சம்பந்தத்துக்கு ஒரு சுத்தி உண்டா அப்படின்னா, விபீஷ்ணன் சரணாகதின்னு வந்தான், அப்போ குளிச்சுட்டு வந்தான். அர்ஜுனன் யுத்தத்தை நடுவில் சரமஸ்லோகம் கேட்கிறான், அப்போ குளிச்சுட்டு வந்து சரமஸ்லோகம் கீதை கேட்டானா. திரௌபதி வந்து முழுகின பிறகு சரணாகதி பண்ணா. பிரபத்திக்கு சுத்தியும் முக்கியம் கிடையாது, அசுத்தியும் கிடையாது. தூயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குளிக்காம இருக்கணும்ன்ற அவசியம். அவள்லாம் வந்து நித்தியசூரிகளவா. எப்படி சொல்ற அப்படின்னாக்கா, அப்பேற்பட்ட பக்தி நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு இது பொருந்தாது. இருப்பினும் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. தூமலர் எப்படி மலரை தூவினா, அந்த பகவானுக்கு திருப்தியாக ஆகக்கூடாது. எவ்வளோ பூ இருந்தாலும் ஆத்துல அவ்வளோ அழகாக பண்ணணும் பெருமாளுக்கு பூஜை. ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் பண்ணணும். சூட்டுனன் மாலைகள் அப்படின்னு பகவானே சொல்றார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பஷ்யா பிரயஷதி அப்படின்னு கீதையில. ஒரு பூவையாவது பழத்தையாவது நீரையாவது பக்தியோடு கொடுத்தான்னா அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறான் பகவான். கொடுக்குறோமா? யோசிக்கணும். திருமங்கை ஆழ்வார் சொல்ற, அப்படியே இதை வந்து தமிழ் பண்ணியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். கல்லார் துழாயும் கணவலரும் கூவிளையும் உள்ளார் முளரியும் ஆம்பலும் புல்லாய் ஓய் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கு அப்படின்னு. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. மனசும் மனுஷன் வந்து எதை மனசுல தெரிஞ்சுக்கிறானோ அதை வாக்குனால பேசுறான். எதை மனசினால் தியானிக்கிறானோ அதை காரியத்தினால் செய்கிறான். அப்படி மனசு வாக்கு எல்லாம் பகவானை குறித்து இருக்குமானால் ஓயவிழையும் தூசாகும். இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், இப்ப செஞ்சிருக்க பாவம் எல்லாமே நெருப்பிலிட்ட பஞ்சு போல போய்விடும்.